எறா குழம்பு வைக்க போகிறேன். எறாவை தேவையான அளவு உரித்து எடுத்து வச்சாச்சு. அந்த நரம்புலாம் எடுத்துகிட்டு மண்ணெலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இந்த வெங்காயம், தக்காளி, இந்த புளியை கொஞ்சமாக கரைச்சி கொஞ்சமாக லேசாக எடுத்து வச்சுக்கணும். இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு ஒன்று பாதிமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கணும். தேவையான அளவு மிளகாத்தூள். இதற்கு இந்த எறா குழம்புக்கு கொஞ்சோண்டு பூண்டு உரித்து போட்டிங்கன்னா, அவரைக்காய், முள்ளங்கி ஒரு முள்ளங்கி எடுத்து அரிஞ்சு வச்சுன்னுக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு 2 சோம்பு போட்டாச்சு. இந்த முள்ளங்கியும் இந்த 2 அவரைக்காவும் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். நல்லா சொரிந்து வரும்போது கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கணும். மஞ்சள்தூள் போட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். அதுவும் போட்டு நல்லா கலரி வைக்கணும். நல்லா வதங்கணும். சளி பிடிக்காது. நல்லா வதங்கிட்டோம்னா வதக்கிட்டு எறாவை போட்டுக்கணும். எறா போட்டுக்கோங்க. தேவையான அளவு புளி தண்ணி கரைச்சி, அந்த காமிச்சல்ல புளி, அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கினேன். அது போடணும். லாஸ்ட்டில் இந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு, வதங்கி நல்லா சுருண்டு வந்த பிறகு இந்த புளி தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றணும்னா கொஞ்சம் புளிப்பும் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் தானே புளி போட்டிருக்கேன். அது நல்லா வதக்கின பிறகு இந்த புளி ஊற்றும் போது காமிக்கிறோம். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிட்டு இது இப்போ புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றி நல்லா சுண்டி வரும்போது காட்டுறேன். எறா குழம்பு ரெடி. சூப்பராக சுண்டி அப்படியே வந்துச்சா, ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். எறா குழம்பு செஞ்சு பாருங்கள்.